கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது தன்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக தன் உடலில் பூசியிருந்த மஞ்சளிலிருந்து ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்து வாசலில் காவல் காக்கச் சொன்னார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்து உள்ளே செல்ல முயன்றபோது தாயின் கட்டளையை மதித்த அந்த சிறுவன் அவரை தடுத்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் யாரென்று அறியாமல் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பின்னர் அது தன் மகன் என்பதை அறிந்த பார்வதி தேவி மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். பார்வதியின் வருத்தத்தை கண்டு சிவபெருமான் தனது கணங்களிடம் வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார். அவர்கள் கொண்டு வந்த யானையின் தலையை அந்த சிறுவனின் உடலில் பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார். இவ்வாறு யானை முகத்துடன் உயிர் பெற்ற அவர் கணங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டதால் கணபதி என்றும், ஆணை முகம் கொண்டதால் விநாயகர் என்றும் உலகம் முழுவதும் போற்றப்பட்டார்.